ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட்டு 5, அதாவது ரிவிஷன் டெஸ்ட்டு 1. டெஸ்ட்டு 1ல் ஆரம்பித்து டெஸ்ட்டு 4 வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனுடைய ரிவிஷன் டெஸ்ட்டு தான் இது. ஸோ இதில் கேள்வி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. சிலர் 60, 65 அப்படின்னு சொல்கிறீங்க. பத்தாது, ஒரு மினிமம் ஒரு 85 அந்த மாதிரியாச்சும் இருக்கணும். மினிமம் 85, மேக்ஸிமம் 90+ உங்கள் இஷ்டம், அதுக்கு மேலே. ஸோ இதில் டெஸ்ட் 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்த டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடிஷ்னலாக ஒரு பாடம், வரலாறு என்றால் என்ன அப்படின்ற பாடத்தையும் சேர்த்து கொடுத்து தான் இந்த டெஸ்ட்டு கவர் ஆகியிருந்திருக்கு. ஸோ இதில் நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். அசோகர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? கலிங்கப் போருக்கு பின்னர் போர்கள் தொடுப்பதை கைவிட்ட ஒரு அரசர் தான் அசோகர். கரெக்டு. அசோகர் புத்த மதத்தை தழுவினார் அப்படிங்கிறதும் நமக்கு சரியான ஆன்சர் தான். ஓகேவா? அசோகருடைய வாரிசுகள் யார்? ஸோ அவங்க புத்த மதத்தை பரப்புகிற பணியை செஞ்சாங்க. ஓகேவா? மகேந்திரன், சங்கமித்திரை அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். வெற்றிக்கு பின் போரை தொடங்கிய முதல் அரசர் அசோகர் ஆவார் அப்படிங்கிறது தவறு. ஏன்னா வெற்றிக்கு பின் போரை கைவிட்ட முதல் அரசர் அசோகர் அப்படிங்கிறதான் சரியானது. சார்லஸ் ஆலன் அசோகர் குறித்த ஆவணங்களை தொகுத்து வெளியிட்டார் அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சர். யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர். ஓகேவா? அதே மாதிரி ஜேம்ஸ் பிரின்செப் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிறவர் அசோகருடைய கல்வெட்டுக்கள் நிறைய எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஓகேவா? அடுத்தது தவறான இணை எது? கீழ்வளை அப்படிங்கிறது விழுப்புரம். கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். குமுதிபதி அப்படின்னா கோயம்புத்தூர். ஓகேவா? குமுதிபதி கோயம்புத்தூர். மாவரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்ற ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர். ஓகேவா? மாவடைப்பு அப்படிங்கிறதும் கோயம்புத்தூர் தான். மாவடைப்பு, குமுதிபதி. மாவு, ஏன்னா மாவரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு யார் வாங்கினது? கோயம்புத்தூர் தானே. பேர்லேயே மாவுன்னு வருது. மாவுனாலே இது தானே, கிரைண்டர் தானே. ஸோ கோயம்புத்தூர் லிங்க் பண்ணிக்கலாம். பொறிவரை அப்படிங்கிறது கரிக்கையூர், நீலகிரியில் வரும். ஓகேவா? ஸோ மதுரை அப்படிங்கிறது தவறானது. அதுக்கப்புறம் 3வது கேள்வி, மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 3500 ஆரம்பித்து 2000 வரை. 3500 ஆரம்பித்து 2000 வரை மெசபடோமியா நாகரிகத்தின் காலம். மெசபடோமியா நாகரிகத்தின் காலம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்றது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மெசபடோமியாவுக்கும் சிந்துவுக்கும் நடந்த ஒரு வணிக தொடர்பை பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் பாருங்களேன், பி ஆப்ஷன் 3300லேருந்து 1900 வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலம். அதுக்கப்புறம் 4வது கேள்வி, தவறானது எது? ஓகேவா? தவறானது எது? ஏன் தவறுங்கிற ரீசனை சொல்கிறேன், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதை நீங்கள் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனித்து தான் ஆகணும். தவறானது எது? சிந்துவெளி பகுதியில் நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது. சரி. இந்த பகுதியை நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர். ஓகேவா? ஸோ இந்த பகுதியை பயன்படுத்தினது யார் அப்படின்னா நகர நிர்வாகிகள் தான். ஸோ அடுத்தது மேற்கு பகுதியானது பெருங்குளத்தை கொண்டிருந்தது. பெருங்குளங்கிறது எங்கே இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நகரப்பகுதியிலலாம் இருந்தது, அதுவும் குறிப்பாக மேற்கு பகுதி. ஓகேவா? ஸோ இந்த பகுதி அதிகமான பரப்பளவினை கொண்டது அப்படின்றது தவறு. ஏன் அப்படின்னா நமக்கு மேற்கு பகுதி உயரமானது இருக்கு இல்லையா? ஸோ அங்கே நகரம் இருந்துச்சு தான். வசதியான எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. நகரங்கள், பெருங்குளம் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் அதிகமான பரப்பளவு அப்படிங்கிறது ஏழ்மையான மக்கள் வாழ்ந்த பகுதி தான் அதிகமான பரப்பளவினை கொண்டதாக இருந்தது. ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது கேள்வி, சிந்துவெளியின் எல்லைகளில் தவறாக பொருந்தியுள்ளது எது? ஓகேவா? மேற்கு மக்ரான் கடற்கரை. ஓகேவா? கிழக்கு காகர் நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்கு ஆப்கானிஸ்தான். தெற்கு உத்தரப்பிரதேசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெற்கு தைமாபாத், மகாராஷ்டிரா. தைமாபாத் அப்படிங்கிற பகுதி தான். ஓகேவா? மேற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுட்காஜெண்டோர். ஓகேவா? சுட்காஜெண்டோர் அப்படின்னும் சொல்லலாம். கிழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆலம்கீர்பூர். அப்படி இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர், காகர் நதி பள்ளத்தாக்கு வரை சொல்லலாம். வடகிழக்கு அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஷார்டுகை அப்படிங்கிற பகுதி. அதே மாதிரி தெற்கு பார்த்தோம்னா தைமாபாத், மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 6வது கேள்வி, தவறானது எது? இந்தியாவின் மௌசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். சரியானது. ஏன்னா
1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அங்கே ஓகேவா. 1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அங்கே இருக்குது ஓகேவா. அதேமாரி உலகின் அதிக மழை பெறும் பாலைவனம்னு கேட்டாலும் நம்ம மௌசின்ராம் தான் சொல்லணும் ஓகேவா. உலகத்திலேயே அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டாலும் மௌசின்ராம் தான். இந்தியாவுக்கும் மௌசின்ராம் தான். அதிக பாலைவனம்னு கேட்டால் கூட மௌசின்ராம் தான். இதுமாரி பி ஆப்ஷன் பஞ்சாபில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். குறைவான மழை பொழியும் பகுதி பாலைவனம் அப்படின்னு எந்தெந்த பகுதிகளெல்லாம் அறிவிக்கலாம் அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை எந்த பகுதியெல்லாம் பெறுதோ ஸோ அந்த பகுதிகளெலாம் பாலைவனம் அப்படின்றது தான் அதற்கான பெயர் ஓகேவா. பாலைவனம்னாலே 25 சென்டிமீட்டருக்கும் கீழே மழைப்பொழிவு இருந்துச்சுன்னா அதெல்லாமே பாலைவனம் தான். பஞ்சாபில் உள்ள ஜெய்சால்மர் கிடையாது, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் தான் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம் ஓகேவா. சரி, எந்த வருஷத்துலேருந்து அப்படின்னா 1972 சமூகத்தினுடைய அடிப்படை அலகு குடும்பம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஒரியா மொழி 2014 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. 2014 ஒரியா மொழி. 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், கன்னடம் தெலுங்கு 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014 ஓகேவா. ஸோ ரொம்பவே முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன். ஸோ 7வது கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஹிந்தி தான் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்குது இந்தியாவில். அடுத்தது வங்காளம் ஓகேவா. அடுத்தது வங்காளம். தேர்டு ஒன்று தெலுங்கு. ஃபோர்த்து ஒன்று மராத்தி. ஃபிஃப்த்து ஒன்று எது அப்படின்னா தமிழ் தான் லாஸ்ட்டு ஓகேவா. தமிழ் தான் லாஸ்ட்டு ஓகேவா. ஹிந்தி கிட்டத்தட்ட 43% அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் ஓகேவா. ஸோ ஹிந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டு. 8வது கேள்வி மோகினி ஆட்டம் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம்? தெய்யம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மோகினி ஆட்டம்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே கேரள மாநிலத்தின் நாட்டுப்புற நடனமாகும் ஓகேவா. ஸோ அடுத்தது ஓகே பாங்க்ரா அப்படிங்கிறது பஞ்சாப் வரும் ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே ராஜஸ்தானுக்கு, குஜராத்துக்கு, ஸோ இதெல்லாமே 6th புக்கில் நமக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்தது 9வது கேள்வி பாருங்களேன். நெல்சன் மண்டேலா தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபராக இருந்தவர் கரெக்டு. 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையை அனுபவித்தவர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையை அனுபவித்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். 1996 ரிலீஸ் ஆனாரா அப்படின்னு பார்த்தோம்னா 1990 விடுதலை ஆயிருப்பார். சரி, அவரை விடுதலை செஞ்சது யார் அப்படின்னா FW கிளார்க் அப்படிங்கிறவர் தான் இவரை விடுதலை செஞ்சவர் ஓகேவா. 1990. அதே 1990 தான் நமக்கு அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க ஓகேவா. அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வாங்கினது 1990 தான். தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் அப்படின்னு பார்க்கும்போது நெல்சன் மண்டேலா. அதே தென்னாப்பிரிக்கா காங்கிரஸோட பெரிய ஒரு தலைவராக எப்போ உருவெடுத்தார் அப்படின்னா 1997 உருவெடுத்திருப்பார். 10வது கேள்வி 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக பெற்ற மாவட்டங்களில் வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்திய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேரளா தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருப்பாங்க ஓகேவா. கேரளா தான் ஃபஸ்ட்லேயே இருப்பாங்க. நம்ம ஒரு டீசெண்டான இடத்துலையே இருப்போம் ஓகேவா. நம்மளோட இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மாவட்ட அளவில் தமிழ்நாட்டில் மாவட்ட அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி தான். ஒரு டைம் குரூப் 1 கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? கன்னியாகுமரி மாவட்டம் ஏன் தமிழ்நாட்டில் அதிகமான கல்வியறிவு, அதிகமான எழுத்தறிவு கொண்ட ஒரு மாவட்டமாக விளங்குகிறது அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. சரி, அதற்கான ஆன்சர் என்ன கொடுத்துருந்தாங்க தெரியுமா? கேரளாவின் தாக்கம். பக்கத்தில் கேரளா இருக்கிறதுனால கேரளாவோட தாக்கம் தான் அதிகமான எழுத்தறிவு கிடைக்கிறதுக்கு காரணமாக உள்ளது அப்படின்றத நமக்கு ஆன்சருக்கியாக சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்தது எது அப்படின்னா சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, நீலகிரி. இது சரியான ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். 11வது கேள்வி
பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். 1000 ஆண்களுக்குள்ள பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா பாலின விகிதம். இதன்படி நீலகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 1041. நீலகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் 1041. சரி, சிவகங்கைன்னு ஒரு பகுதி இருக்குது. சிவகங்கை அப்படின்ற பகுதியில் சிவகங்கை பகுதியில் பாலின விகிதம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் அப்படின்னு சரியான அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாம் சிவனோட அருளால் பாலின விகிதம் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கை. ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி. கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்ற இளவழகி எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா சென்னையை சேர்ந்தவர். ஓகேவா? சரி, இப்படி கூட கேட்கலாம். இளவழகி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரம். எந்த ஊரை சேர்ந்தது? சென்னை. அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு? ஆட்டோ டிரைவர். ஓகேவா? சென்னையில் வியாசர்பாடி அப்படிங்கிற ஊரில். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 13வது கேள்வி. விஸ்வநாதன் ஆனந்த் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இவரது தந்தை சதுரங்க விளையாட்டில் சிறந்து விளங்கியவர். ஓகேவா? இவரது தாய் சதுரங்க விளையாட்டில் சிறந்து விளங்கியவர் தான் கரெக்டானது. 2000, 2007 இந்த மாதிரியான ஆண்டுகளில் உலக சாம்பியனாக இருந்தவர் தான் அந்த விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? 14 வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் வெற்றியடைந்தவர். ஓகேவா? வெற்றி அடைஞ்சது எப்போது? உலக இளையவர் சதுரங்க போட்டியில் 14 வயசுலேயே. ஓகேவா? அடுத்தது டெல்லி பாருங்கள், டி ஆப்ஷனு. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 1991 to 92. இந்த பீரியடில் அவருக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. 14வது கேள்வி. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை ராஜநாகம் ஆகும். இது சாதாரணமாக 18 அடி நீளம் வரை வளரும் தன்மை கொண்டது. 18 அடி நீளம் வரைக்கும் வளருமா ராஜநாகம். ஓகேவா? ராஜநாகம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது. எத்தனை அடி அப்படின்னா 18 அடி. ஓகேவா? ஓபாஃபிகாஸ் ஃபிகானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஒரு அறிவியல் பெயர் வாயிலே நுழையாது, நமக்கு 6th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். 15வது கேள்வி. தவறானது எது? நான்முக சிங்கம் முத்திரையுடன் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா முத்திரையில் இடம்பெற்றுள்ள யானை ஆற்றலை குறிக்கிறது. கரெக்டு. யானை. இந்த முத்திரை இருக்கு இல்லையா, நான்முக சிங்கம் முத்திரை. அந்த முத்திரையில் யானை இருக்கும், குதிரை இருக்குது, சிங்கம் இருக்குது, காளை இருக்குது. ஓகேவா? இந்த விலங்குகள்லாம் அதில் இருக்குது. ஒரு விலங்கும் ஒரு பண்பை பிரதிபலிக்குது. யானை ஆற்றல். ஓகேவா? யானை ஆற்றல். குதிரைனாலே ஸ்பீடு தானே, குதிரை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குதிரை வேகம். சிங்கம் அப்படிங்கிறது அடையாளம் கிடையாது. சிங்கம் அப்படிங்கிறது கம்பீரம், வீரம். ஓகேவா? கம்பீரம் அப்படிங்கிறது தான் சிங்கத்துக்கானது. காளை அப்படின்னா உழைப்பு. ஓகேவா? விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு காளை மாடு. ஓகேவா? அது காளை அப்படின்னாலே உழைப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். 16வது கேள்வி. மத்திய இந்தியாவில் மாளவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் அப்படிங்கிறவர் தான் ஹூனர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார். ஓகேவா? ஹூனர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யசோதர்மன். சரி, இந்த யசோதர்மன் எங்கே ஆட்சி பண்ணிட்டு வந்தவர் அப்படின்னா மத்திய இந்திய பகுதியில் மாளவம் அப்படின்ற பகுதியை ஆட்சி செய்து வந்தவர். ஓகேவா? ஹூனர்களின் படையெடுப்புக்கு யாருடைய ஆட்சி காலத்தின் போது நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? ஸ்கந்தகுப்தர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நாலந்தாவில் உள்ள 18 அடி உயரம் உள்ள புத்தரின் செப்பு சிலை. ஓகேவா? நாலந்தாவில் ஒரு புத்தரோட செம்பாலான சிலை ஒன்று இருக்குது, 18 அடி. அது குப்தர்களுடைய ஓவியக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓவியக்கலை கிடையாது, சிற்பக்கலை அப்படின்னு தான் வந்திருக்கணும். அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. சிற்பக்கலை அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகேவா? ஓகே, இதில் சிற்பக்கலைங்கிறத விட உலோகக்கலை அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா? 18 அடி. 7.5 அடி சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் புத்தருடைய சிலை பார்த்தோம்னா 7.5 அடி. 18 அடி அப்படிங்கிறது புத்தருடைய செப்பு சிலை நாலந்தாவில். ஓகேவா? அடுத்தது 18வது கேள்வி. வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா என்னும் பௌத்த அறிஞர் சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை எழுதினார். சந்திரகோமியா அப்படிங்கிறவர் சமண அறிஞர் அப்படின்னும் கொடுக்கலாம் கேள்வியில். ஓகேவா? சந்திரகோமியா அப்படிங்கிறது பௌத்த அறிஞர். சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்கார். எந்த பகுதியை சேர்ந்தவர்? வங்காளம். இந்த ஒரு கேள்வியில் எத்தனை இருக்குது பாருங்களேன். வங்காளத்தை சேர்ந்தவர்,
சந்திரகுமியர் தான் சந்திர வியாகரண நூலை எழுதியிருக்காரு. பௌத்த அறிஞர், பௌத்தத்தை சேர்ந்தவர். ஸோ இத்தனை வகையான கேள்வி. இது ஒரு இலக்கண நூல் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கேள்வி. ஓகேவா? 19வது கேள்வி, தவறானது எது? குமாரகுப்தர் அஸ்வமேத யாகங்களை நடத்தினார். அது என்னப்பா அஸ்வமேத யாகங்கள்? குதிரைகளை பலியிடும் ஒரு முறை தான் அஸ்வமேத யாகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆரம்பித்து வைக்கிறது யாருடைய காலத்துலலாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. சமுத்திரகுப்தர் காலத்துலலாம் அந்த அஸ்வமேத யாகங்கள்லாம் நடந்திருக்கும். ஓகேவா? கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் யார் அப்படின்னா குப்தர்கள் தான். கட்டுமான கோயில்களை முதலாக கட்டினது யார் அப்படின்னா குப்தர்கள் தான். குப்த அரசர்கள் பூஜ்ஜியத்தினை கண்டுபிடித்தனர். சரியானது. தன்வந்திரி அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தன்வந்திரி மருத்துவம் சார்ந்த ஒருவர் தான். ஓகேவா? தன்வந்திரி மருத்துவம் சார்ந்தவர் தான். ஆனால் நமக்கு சரியான ஆன்சர் வந்து சுஸ்ருதர் தான் அறுவை சிகிச்சை செய்த முதல் இந்தியர் ஆவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 20வது கேள்வி, பூமியானது டேஸ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டதாகும் அப்படின்னா 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டது. பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. புவியியல் ஆய்வாளராகிய டேஷ் என்பவர் முதலில் நில வரைபடத்தில் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் ஆவார். யார் அப்படின்னா தாலமி தான் அந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் அப்படிங்கிற கற்பனை கோட்டை வரைஞ்சது அவர் தான். பிலினின்னு கொடுத்துருக்காங்க. பிலினியை பற்றி என்னென்ன சொல்லலாம்? மிளக இந்திய மருந்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிலினி தான். அதே மாதிரி வெளிநாட்டு, அதாவது நிறைய நாடுகள்லேருந்து இந்தியாவில் வந்து மிளகு வாங்கிட்டு நிறைய செல்வங்கள், எங்கள் நாட்டோட செல்வங்கள் இந்தியாவில் மிளகு வாங்கியே தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறவரும் யார் தான்? அதுவும் பிலினி தான். ஓகேவா? அடுத்தது என்ன? அடுத்த கேள்வி பார்க்கலாம். 22வது கேள்வி, தவறானது எது? பூமியானது 181 அச்சக்கோடுகளை கொண்டுள்ளது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நிலநடுக்கோடு 1, நிலநடுக்கோடு ப்ளஸ் 2 பக்கம் துருவம், மொத்தம் 3 ஆகிடுச்சா? மேலே ஒரு 89, கீழே ஒரு 89, கூட்டி பார்த்தீங்கன்னா 181. நிலநடுக்கோடு ஈக்குவட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பூமத்திய ரேகை, அதை பெருவட்டம் எனவும் அழைக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, புவி தனது அச்சில் 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில் சுற்றுகிறது. இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பூமியின் வடக்கு திசையில் மகர ரேகை உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பூமியோட வடக்கு திசையில் கடகரேகை இருக்கும். பூமியோட தெற்கு திசையில் தான் நமக்கு என்ன வரும்? மகர ரேகை வரும். ஓகேவா? அதாவது கேன்சர் லைன், டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது கடகரேகை, பூமியோட வடக்கு பகுதி. அதுவே மகர ரேகை கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பூமியோட தெற்கு திசையில் இருக்கக்கூடியது. எவ்வளோ டிகிரி சாஞ்சு சுற்றுது? 23 டிகிரி சாஞ்சு சுற்றுது. நிலநடுக்கோட்டை எப்படி சொல்லலாம்? ஈக்குவட்டார்னு சொல்லலாம், பெருவட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னும் சொல்லலாம். எத்தனை அச்சக்கோடு இருக்குது? 181 அச்சக்கோடுகளை கொண்டுள்ளது. பூமியோட மொத்தம் எத்தனை தீர்க்க ரேகைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்பாங்க. பூமிங்கிறது ஒரு வட்ட சைஸ் தானே. வட்டம் எத்தனை டிகிரி? 360 டிகிரியா? அப்போ 360 தீர்க்க ரேகைன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ அடுத்தது 23வது கேள்வி, சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதுமாகும் என கூறியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் லாஸ்கி அப்படிங்கிறவருடைய ஒரு கூற்று. சமத்துவம் இல்லைன்னா லாஸு. சரி, யாருக்கு லாஸு? உனக்கு தான், வேறு யார் எனக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சமத்துவம் இருந்துச்சுன்னா தான் இங்கே யாருக்கும் லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 24 சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் சொன்னது? யார் உருவாக்குனது? ஏவி டைசி அப்படிங்கிறவர். இந்த ஏவி டைசிங்கிறவர் ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஒருவர். ஓகேவா? வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியல் சமத்துவம் அப்படியே கொடுத்துருவாங்க. வாக்களிக்கும் உரிமை ஒரு அடிப்படை உரிமையாகும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பாலின சமத்துவமாகும் அப்படிலாம் கொடுத்துருவாங்க. என்ன சமத்துவம்? அரசியலில் சமத்துவம். நீயும் இப்போ பிரதமர் ஆகலாம், நானும் பிரதமர் ஆகலாம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிரதமர் ஆக உங்களுக்கு உரிமை உண்டு. இது எந்த வகையான சமத்துவம்? அரசியல் சமத்துவம். அவ்வளோதான். நீங்களும் நிற்கலாம், நானும் நிற்கலாம். ஓகேவா? ஆண் பெண் சமம் என்பது அது பாலின சமத்துவம். ஓகேவா? அரசை விமர்சனம் செய்யும் உரிமை என்பது அரசமைப்பு சமத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அரசமைப்பு சமத்துவம் கிடையாது. கவர்மெண்ட்டை கழுவி ஊற்றுறது என்ன சமத்துவம்? நீங்களும் கழுவி ஊற்றலாம், நானும் கழுவி ஊற்றலாம், யார் வேணாலும். தன்மை முன்னிலை படற்கை எல்லா வகையிலையும் மூவிடமோ கழுவி ஊற்றலாம். சரி, அது எந்த வகையான சமத்துவம்? அதுவும் அரசியல் சமத்துவம் தான். 25
மாநில கட்சிக்கான அந்தஸ்தினை பெற சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மாநில கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா சட்டப்பேரவையில் மொத்த தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 3% தொகுதியிலையாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அடுத்தது, தேர்தல் சின்னங்கள் ஆணை 1968 படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை உள்ளது. சரி, அது என்ன ஒதுக்கப்பட்ட சின்னங்கள்? சரி, அப்படின்னா என்ன ஒதுக்கப்படாத சின்னங்கள்னா என்ன? ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் உதயசூரியன், இரட்டை இலை, மாம்பழம் இது எல்லாமே மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சிகளுக்கு வழங்கக்கூடியது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், இந்த சின்னம் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கப்படாத சின்னங்கள்னால் சுயேட்சையாக நிற்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்னங்கள் தான் ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. சுயேட்சை, திடீர்னு நாளைக்கு நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்படாத சின்னங்கள் தான் கொடுப்பாங்க. ஓகேவா. 27வது கேள்வி, புதுப்பிக்க இயலும் வளங்களில் பொருந்தாதது எது? சரி, சூரிய ஆற்றலை புதுப்பிக்க முடியலும், ரெனியூவபிள் தான். காற்றாற்றல் அப்படிங்கிறது ரெனியூவபிள் தான். உற்பத்தி நீர் கிடையாது. நிலக்கரி உற்பத்திங்கிறத ஆப்ஷன் போடும்போது உற்பத்தின்றது இந்த பக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் உற்பத்தி நீர் உற்பத்தி பண்ணாலும் அதுவும் என்ன தான், அதுவும் ரினியூவபிள் தான். அப்போ நிலக்கரி அப்படின்றது நான் ரினியூவபிள். காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப உருவாகிறதுக்கு பல லட்ச வருடங்கள் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் நான் ரினியூவபிள். 28வது கேள்வி, தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி ஓகேவா சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, ராம்நாடு. ஓகேவா. ஸோ அடுத்தது 29வது கேள்வி, பிரம்மன்வில் காற்றாலை பண்ணை அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஓகேவா. தால்கான் காற்றாலை பண்ணை எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா. தால்கான் காற்றாலை பண்ணை அப்படின்றது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ அடுத்தது முப்பந்தல் காற்றாலை பண்ணை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான். ஓகேவா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான். ஸோ முப்பந்தல் அப்படிங்கிறது கன்னியாகுமரி. ஓகே. அடுத்தது தாமன் ஜோதி காற்றாலை பண்ணை அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா. தாமன் ஜோதி காற்றாலை பண்ணை ஒடிசாவில் வந்துடும். நமக்கு பிரம்மன்வேல் அப்படிங்கிறதுமே மகாராஷ்டிராவில் தான் வரும். அடுத்தது 30, இரும்புத்தாது தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எது? ஓகே, புவியின் மேலடுக்குகளில் காணப்படும் 4வது உலோகமாகும். எது? இரும்புத்தாது. ஓகே, தூய்மையான இரும்புத்தாது மிகவும் மென்மையாக இருக்கும். அதுவும் கரெக்டு தான். சிறிய அளவு கார்பன் மற்றும் மாங்கனீசு சேர்க்கும்போது இரும்பு கடினமாகிறது. கார்பனும் மாங்கனீஸும் சேர்க்கும்போது தான் கடினமாகுது. ஓகேவா. 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி பண்ணுறதுக்கு 10 கிலோ மாங்கனீசு தேவையா. சரி, ஏன் மாங்கனீசு சேர்க்குறாங்க? இரும்பு அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். ஓகேவா. தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரும்புத்தாது அதிகம் கிடைக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இரும்புத்தாது அதிகம் கிடைக்குதா? ஓகேவா. சேலம் மாவட்டம் கஞ்சமலையில் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறதான் கரெக்டு. SAIL ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் எங்கே உள்ளது? சேலத்தில் தான் இருக்குது. ஓகே. 31வது கேள்வி, நிலையான நிலவரி திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த வரியினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்த வேண்டும். எத்தனை பங்கு? மொத்தம் 11. அதாவது 11 மூட்டை நெல் வரியாக கிடைக்கிது அப்படின்னா அதில் 10 பங்கு 10 மூட்டையை பிரிட்டிஷ்கிட்ட கொடுத்துடணும். 1 மூட்டையை அவங்க ஆட்டையை போட்டுடலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஜமீன்தாரி முறை தான் அப்படி சொல்லுவாங்க. ஜமீன்தாரி தான் நிலச்சுவான்தாரா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஜாகீர்தாரி முறை, பிஸ்வேதாரி, மல்குஜாரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது 32வது கேள்வி, மகள்வாரி முறையால் ஏற்பட்ட விளைவுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிராமத் தலைவர்கள் சலுகைகளை தவறாக பயன்படுத்தினர். ஓகே, இந்த முறையானது விவசாயிகளுக்கு லாபமானதாக இல்லை. ஓகேவா. இந்த முறை ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாகும். 3மே கரெக்டு தான். இந்த முறை கிராம உயர் வகுப்பினருக்கு லாபமாக இருந்துச்சு, நிறைய திருடினாங்க, அதுதான் கரெக்டு. ஓகேவா. லாபமே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. மகள் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம். ரயத்வாரி, ரயத்துனா விவசாயின்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே. அடுத்தது 33வது கேள்வி, இண்டிகோ கழகம் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் கழகங்கள் நடைபெற்றது. நாதியா மாவட்டத்தில் கழகங்கள் நடைபெற்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இண்டிகோ கழகம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. 34வது கேள்வி, ஓகே, தக்கான கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா 1875 தான் தக்கான கழகம் நடைபெற்றது. ஓகேவா. ஸோ அடுத்தது 35, பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்றதற்கான காரணம் என்ன?
அரசு நில வருவாயை 30% உயர்த்தியது. ஓகேவா, அதாவது அந்த டைமில் நில வருவாய் லேண்டு டேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 30% வந்து உயர்த்துறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் அந்த போராட்டம் நடக்கிறதுக்கான, சத்தியாகிரகம் நடத்துறதுக்கான சரியான காரணம். 36வது கேள்வி, 1759ஆம் ஆண்டு யூசுப் கான் தலைமையிலான ஆற்காடு நவாபின் படைகள் புலித்தேவரை எந்த பகுதியில் தோற்கடித்தது அப்படின்னா அந்தநல்லூர் அப்படிங்கிற பகுதியை தோற்கடித்தது. இந்த நெற்கட்டும் சேவல், அப்புறம் பனையூர், வாசுதேவநல்லூர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவருடைய பகுதி தான், புலித்தேவருடைய பகுதிகள் தான். முக்கியமான கோட்டைகள்லாம் அங்கே இருந்திருக்கும். ஓகேவா, இதில் நெற்கட்டும் செவல்ங்கிறது அவருடைய தலைமையிடமாகவே இருந்திருக்கும் புலித்தேவருக்கு. இருந்தாலும் யூசுப் கான் தலைமையிலான படைகள் எங்கே புலித்தேவரை தோற்கடித்தது அப்படின்னா அந்தநல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில். 37, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பினை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். 38வது கேள்வி, களப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். புதுக்கோட்டை ராஜா. 39வது கேள்வி, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த இடம் எது அப்படின்னா வேலூர் கோட்டை. ஓகேவா, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையம் எது அப்படின்னா வேலூர் ஃபோர்ட்டு. 40வது கேள்வி, வேலூர் புரட்சி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? மேஜர் கூட்ஸ் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். ஓகே, தகவல் கொடுத்தது கூட்ஸ் தான். ஆம்ஸ்ட்ராங் என்பவர் துப்பாக்கி முழக்கத்தை முதலில் கேட்டார், அதுவும் கரெக்டு தான். கர்னல் பான்கோர்ட் முதல் பலியானார், கரெக்டு தான். சிப்பாய் கழகம் முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி எனப்படுகிறது. வேலூர் புரட்சியை தான் முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. சொன்னது யார்? வி.டி. சவார்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். 41, தவறான இணையது? ஃபான் காற்று, ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஓகே, சிராக்கோ, அதாவது இது எல்லாமே தலக்காற்று. ஓகேவா, சிராக்கோ ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதிகள். ஸோ அங்கே வந்து சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் ஸ்டோம் தலக்காற்று இருக்கு இல்லையா, ஸோ அதை இதுமாரி. லூ அப்படிங்கிறது ராக்கி மலைத்தொடர் கிடையாது, தார் பாலைவனம். ஓகேவா, தார் பாலைவனம் அப்படிங்கிறது தான் சரியானது. போரா அப்படிங்கிறது இத்தாலி பகுதியில் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா போரா அப்படிங்கிறது. ஓகேவா, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தாலி கட்ட போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபான் காற்று, ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளை பார்த்தா ஃபேனை போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆள் யாராச்சும் வந்து உட்காந்தாங்கன்னா ஃபேன் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, 42வது கேள்வி, சில வகையான போராட்டங்கள் பழைய முறைகள் மற்றும் பழைய சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்புடையவை என்பதன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். ஓகேவா, ஸோ அவங்க வந்து புதுசாக சேஞ்சஸாக அவங்க விரும்ப மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிறதான் வேணும், பழைய முறையே வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக கிளர்ச்சிகள் நடத்துகிறது. இது எல்லாமே மறுசீரமைத்தல் தான். 43வது கேள்வி, தவறானது எது? இந்திராமுனை முன்பு பிக்மெலியன் என அழைக்கப்பட்டது, சரியானது. இந்திராமுனை 6 டிகிரி 45 மினிட்ஸ் வட அட்சத்தில் அந்தமான் தீவு கூட்டத்தில் உள்ளது, கரெக்டு. மகரரேகை இந்தியாவை வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டலமாக பிரிக்கிறது, தவறு. ஏன்னா கடகரேகை தான் பிரிக்குது. ஓகேவா, இந்தியா மொத்தமாக 30 தீர்க்கக்கூடுகளை கொண்டுள்ளது. இந்தியா 30 தீர்க்கக்கூடு. உலகத்தில் எத்தனை, நம்ம பூமியில் எத்தனை இருக்குது? உலகம் கிடையாது, நம்ம பூமியில் எத்தனை இருக்குது அப்படின்னா 360. எத்தனை அட்சக்கூடு பார்த்தோம்? 181. ஓகே, 44வது கேள்வி, பெரிய இமயமலை அல்லது இமாதிரி தொடர்பான கூற்றுகளில் தவறானது? சிறிய இமயமலைக்கு வடக்கே செங்குத்தாக அமைந்துள்ளது, கரெக்டு தான். சிறிய இமயமலைன்றது என்னது? இமாச்சல். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் பகுதியை விட குறைவான மழையை பெறுகிறது. ஏன்னா அங்கே ஃபுல்லாமே பனி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, மழை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு இமாச்சல் சிவாலிக் பகுதியில் தான் அதிகம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இமாதிரியில் பனி ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய பனியாறுகள்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிக உயர்ந்த சிகரங்கள் இங்கு காணப்படுகிறது. ஓகேவா, பெரிய பெரிய சிகரங்கள் அங்கே தான் இருக்குது, கரெக்டு. கஞ்சன்ஜங்கா நேபாளம் மற்றும் பூட்டானுக்கு இடையே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே அமைந்துள்ளதுங்கிறது தான் சரியான ஆன்சரு. கஞ்சன்ஜங்காவுடைய உயரம் சில புத்தகங்கள், பழைய புத்தகங்களில் 85-86 மீட்டர்னு இருந்துச்சு. ஸோ இப்போ 85-98 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. 45வது கேள்வி, இமயமலையின் மத்திய மலைத்தொடர்
டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா இமாச்சல். இமாச்சல்னா மத்திய மலைத்தொடர்னு கேட்கலாம், சிறிய மலைத்தொடர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சிமாத்ரினா பெரிய மலைத்தொடர், இமாத்ரினா பெருசு, இமாச்சல்னா சின்னது. அதுவும் இல்லாமல் மத்தி நடுவில் இருக்கிறதுனால மத்திய மலைத்தொடர்னு சொல்கிறாங்க. ஷிவாலிக்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவுட்டர் ஹிமாலயாஸ். டிரான்ஸ் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மலை. ஓகேவா? திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. 46வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1, பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றமாகும். கரெக்டு. கூற்று 2, இங்குள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டல் மண்ணால் ஆனது. பழைய வண்டல் மண்ணால் ஆனவை அப்படிங்கிறது தான் சரியானது. புதிய வண்டல் மண்ணை எப்படி சொல்லுவாங்க? காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்கர் பழசு, காதர்னா புதுசு. ஓகேவா? காதர் அப்படின்னா புதுசு, புதிய வண்டல் மண். கூற்று 1 மட்டும்தான் கரெக்ட். 47வது கேள்வி, தார் பாலைவனம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது. ஏ, 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவினை கொண்டுள்ளது. சரியானது. இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. சரியானது. இது உலகின் 9வது பெரிய பாலைவனம் கிடையாது. ஓகேவா? உப அயன மண்டல பாலைவனங்களில் தான் 9வது பெரிய பாலைவனம்னு பழைய புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தோம்னா 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ராஜஸ்தானில் 2/3 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? தார் பாலைவனம் 2/3 பங்கு நிலப்பரப்பை கொண்டிருக்கு. 48வது கேள்வி, தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு அப்படின்னா தக்கான பீடபூமி தான். ஓகேவா? தக்கான பீடபூமி தான் ரொம்ப பெருசு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 49வது, கீழ்கண்டவற்றுள் பூர்வாதிரி என அழைக்கப்படுவது எது அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸில் 3 பகுதியாக சொல்லுவாங்கள்ல, கொங்கணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கனரான்னு சொல்லுவாங்க. கர்நாடக பகுதியில் அந்த கடற்கரை பகுதியை கனரான்னு சொல்லுவாங்க. கேரள பகுதியில் மலபார்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் கொங்கணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாமே எப்படி சொல்லுவாங்கன்னா பூர்வாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலையின் வடக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சயாத்ரி என அழைக்கப்படுகிறது. 50வது கேள்வி, மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா வட சர்க்கார். மகாநதியில் மேவை எடுத்துக்கோங்க, கிருஷ்ணாவில் கீ எடுத்துக்கோங்க. மகின்னு யாரை சொல்லுவாங்க? தோனியை சொல்லுவாங்கள்ல. ஸோ மகி சர்க்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மகியோட சர்க்கார் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 51வது கேள்வி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடர்ந்த காடுகள் காணப்படுவதற்கான காரணம் என்ன? ஓகேவா? 4 பக்கமும் நீரால் சூழ்ந்துள்ளது. தவறு. பூமத்திய ரேகைக்கு தொலைவில் உள்ளது. தவறு. நிலநடுக்கோட்டிற்கு அருகில் உள்ளது. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளது, நிலநடுக்கோட்டுக்கு அருகில் உள்ளதுன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நமக்கு சரியானது. ஏன், என்ன ரீசனு? நிலநடுக்கோட்டுக்கும் பக்கத்தில் இருந்தால் நிறைய வெப்பமும் கிடைக்கும், நிறைய மழையும் கிடைக்கும். அதனால தான் அடர்ந்த காடுகள் அங்கே காணப்படுது. மனிதர்களின் நடமாட்டம் குறைவாக உள்ளதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது 572 தீவு கூட்டங்கள் சேர்ந்ததா? ஓகேவா? 572 தீவு கூட்டங்கள் சேர்ந்தது தான் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அதே மாதிரி ஓகே, 52வது கேள்வி, சிந்து நதி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? இந்த நதி 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் உள்ளது. இந்தியாவில் 709 கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது. பாகிஸ்தானில் சில்லார் என்ற பகுதி வழியாக நுழைகிறது. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சட்லஜ் கிடையாது. ஓகேவா? சினாப் அப்படிங்கிற ஆறு தான். மொத்தம் எத்தனை இருக்குது? ராவி, ஃபியாஸு, ஜீலம், சட்லஜ், சினாப்பு. ஸோ இந்த துணையாறுகள் கொண்டது தான் சிந்து நதி. ஓகேவா? ஸோ இதில் பெரிய துணையாறுனா அது நமக்கு சினாப்பு தான். 53வது கேள்வி, கங்கை ஆற்றின் மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னா யமுனா. ஓகேவா? யமுனை. 54வது கேள்வி, பிரம்மபுத்திரா தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? திபெத் என்ற பகுதியில் சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சாங்போ அப்படின்னா பியூரிஃபையர்னு அர்த்தம். ஓகேவா? தூய்மை அப்படின்றது தான் பொருள். 2900 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த பிரம்மபுத்திரா. சரியானது. இந்தியாவில் 900 கிலோமீட்டர் மட்டுமே பாய்கிறது. சூப்பரு. 6வது புக்கில் படித்தோன்னு வச்சுக்கோங்க, 3848 3848 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அது தவறு. இதுதான் கரெக்ட். 2900 அப்படிங்கிறது. வங்காளதேசத்தில் இந்த நதி மேக்னா என அழைக்கப்படுகிறது. மேக்னா கிடையாது, ஜமுனா என அழைக்கப்படுகிறது. சரி, மேக்னானா கங்கையும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து வங்காளதேசத்தில் பாயுதில்ல, அதை மேக்னான்னு சொல்லுவாங்க. சரி, கங்கையை
மட்டும் எப்படி சொல்லுவாங்க வங்காளதேசம்னா பத்மான்னு சொல்லுவாங்க. கங்கை பத்மா, பிரம்மபுத்திரா வந்து ஜமுனா, ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க. 55வது கேள்வி, நிதி அவசர நிலை தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? சட்டப்பிரிவு 360 கீழ் பிறப்பிக்கப்படும், சரியானது. மத்திய மாநில அரசு ஊழியர்களின் ஊதியம் குறைக்கப்படும், சரியானது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஊதியத்தை மட்டும் குறைக்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லாரோட சம்பளத்தையும் குறைப்பாங்க. ஓகேவா? இவ்வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்றது உண்மையானது தான். 56, பொதுப்பட்டியலின் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் போது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் இறுதியானது. 57, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளில் பொருந்தாதது எது? இவை அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும், நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது. மூணுமே கரெக்டு தான். அரசாங்கம் இந்த உரிமையை சுருக்க முடியாது அப்படிலாம் கிடையாது, சுருக்க முடியும், ஏன்னா டிபிஎஸ்பி தானே. ஓகேவா? அடுத்தது 58வது கேள்வி, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை என்ன? ரிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆவணக்கேட்பு நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 59, முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை இந்தியர்களுக்கு வழங்கியது அப்படின்னா 7 வகையான அடிப்படை உரிமைகளை வழங்கியது. 60வது கேள்வி, 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது முக்கிய முழக்கங்களாக எழுப்பப்பட்டவைகளில் தவறானது எது? சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் எல்லாமே கரெக்டு, ஒருமைப்பாடுங்கிறது தவறு. பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்திருக்கு? 7, 8, 9ன்னு ஃப்ளோவாக வருது பாருங்கள். 61, தவறானது எது? சரத்து 72 குடியரசுத் தலைவரின் தண்டனை குறிப்பு அதிகாரத்தை கூறுகிறது. சரி, அப்போ ஆளுநருக்கு 161. சரத்து 53ல் 2 படி பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் இருப்பார். கரெக்டு தான். ஓகேவா? 53ல் 2 படி பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு அடுத்தது குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். கரெக்டு தான். ஓகேவா? என்ன தவறானது? சரத்து 60 குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கத்தை கூறுகிறது. சரத்து 61ங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். 62, நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற உருவாக்கப்பட்ட பதவி எது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ அடுத்தது 63, முடிவு வாக்கு பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் ஓட்டு யார் யூஸ் பண்ணிக்கலாம்? சபாநாயகர், வைஸ் பிரசிடெண்ட்டு, இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். 64, மேலேயே பாருங்களேன், சட்டப்பிரிவு 120 லாங்குவேஜ். ஓகேவா? லாங்குவேஜ் பாராளுமன்ற மொழிகள் பற்றி சொல்லக்கூடியது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 64, நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாராத அமைப்பு கேபினட் அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. கேபினட் குழு. கேபினட் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசாங்கத்தோட மையக்கருவே அதுதான், நிர்வாகத்தோட மையக்கருவே அதுதான். ஓகேவா? அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா முக்கியமான துறைகளின் அமைச்சர்கள், பிரதமர் இதில் தான் வருவாங்க, நிதி அமைச்சர், அதே மாதிரி ரயில்வே அமைச்சர். ஸோ இந்த மாதிரி முக்கியமான துறைகள் எல்லாமே அதனுடைய அமைச்சர்கள் இதுக்குள்ளே உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேவா? மத்திய இராசாங்க அமைச்சர்கள் அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு துறைகள் உருவாக்குவாங்கள்ல, புதுசாக ஒரு துறையை உருவாக்குவாங்க, நீர், ஸோ இதுக்காகலாம் உருவாக்குறாங்கல்ல, ஸோ அந்த துறைகளுக்கு அமைச்சர்களாக இருக்கிறவங்களாம் இராசாங்க அமைச்சர்கள். இணை அமைச்சர்கள் கேபினட் அமைச்சர்களுக்கும் இராசாங்க அமைச்சர்களுக்கும் உதவி பண்ணுறவங்க. மத்திய அமைச்சர்கள்னால் எல்லாருமே சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் தான். 65, பிரதம அமைச்சரின் கடமை எந்த ஆர்டிகல்? 78. 66, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்க யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஆளுநர் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதல்வராக நியமிக்கிறார். மாநில தேர்வாணைய தலைவரை பதவி நீக்கம் செய்ய அதிகாரம் கொண்டவர். சரி, நியமிக்கிறது யார்? டிஎன்பிஎஸ்சியோட தலைவர். நம்ம ஸ்டேட்டுங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி. ஸோ தலைவரை நியமனம் பண்ணுறது ஆளுநர் தான், ஆனால் பதவி நீக்கம் செய்ய அவருக்கு ரைட்ஸ் கிடையாது, குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கோங்க. சி ஆப்ஷன், மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்கிறார், மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமிக்கிறார். 68, எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்க முடியும் அப்படின்னா 158ல் 3A. ஓகேவா? சரி, ஒரு கவர்னரு 2-3 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் இது. 7வது சட்டத்திருத்தம் 1956. 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரே ஹைகோர்ட் இருக்கலாம்னு சொல்லக்கூடிய திருத்தம் இது, அதுவும் 7வது சட்ட திருத்தம் 1956. சரி, இந்த ஆர்டிகல் தெரிஞ்சுக்கோங்க, 158ல் 3A. ஓகேவா?
69. ஆளுநரின் அதிகாரங்களில் தவறானது. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறார். ஓகேவா, மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் என்ன ஆர்டிகிள்? ஆர்டிகிள் 165. உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு? குடியரசுத் தலைவர் மட்டும்தான் இருக்குது. இவரும் நியமனம் பண்ணுவார். யார்? மாவட்ட நீதிபதியை நியமனம் பண்ணுவார் ஆளுநர். பாக்கி உள்ள யாருக்கும் ரைட்ஸு எல்லாமே குடியரசுத் தலைவர் கண்ட்ரோலில் வந்துடும். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாமே அங்கே போயிடுது. மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதியை நியமனம் செய்கிறார். கரெக்டு தான். மாவட்ட நீதிபதிகளின் பதவி உயர்வு பணிகளை மேற்கொள்கிறார். கரெக்டு தான். 70. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1. அரசமைப்பு சட்டப்பிரிவு 213 படி ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். சரி, 123 படி குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். 1, 2, 3னா குடியரசுத் தலைவர். அப்படியே 1, 2 மட்டும் திருப்பி போட்டுங்க. 213 அப்படின்னா கவர்னரு. அடுத்தது, இந்த சட்டம் 6 வாரத்திற்குள் சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இது தவறு. ஏன் அப்படின்னா, அதாவது குடியரசுத் தலைவர் அப்படி இல்லைன்னா ஆளுநர் அவசர சட்டத்தை கொண்டு வந்த 6 மாதத்திற்குள் 6 மாதம், ஓகேவா, அதிகபட்சம் 6 மாதத்தில் சட்டமன்றம் கூடுவாங்க, கண்டிப்பாக கூடுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அவசர சட்டத்தை எப்படி சொல்கிறது, அங்கீகரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதம், ஓகேவா, அந்த 6 மாதம் சட்டமன்றம் கூடிய 6 மாதத்திலிருந்து 6 வாரத்துக்குள்ளே அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது. அதனால் செகண்ட் ஒன்று தவறு தான். 6 மாதம்னு வந்துருந்துச்சுன்னா கரெக்டு, 6 மாதம்னா ஓகே. கூற்று 3. ஆளுநர் அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் திரும்ப பெறலாம். ஓகேவா, 1, 3 சரி. 71. தவறானது எது? பொதுவான நீதிமன்றம். பஞ்சாபிற்கு பொதுவான நீதிமன்றம் சண்டிகரில் இருக்குது. ஓகேவா. மிசோரம் மாநிலத்துக்கான பொதுவான நீதிமன்றம் கவுஹாத்தியில் இருக்குது. கவுஹாத்தி, அஸ்ஸாம். ஓகேவா. டெல்லி தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. பாண்டிச்சேரிக்கான பொதுவான நீதிமன்றம் கேரளாவில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பாண்டிச்சேரிக்கான பொதுவான நீதிமன்றம் நம்ம கோர்ட்டு தான், சென்னை ஹைகோர்ட்டு தான். 72. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. 73. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1951ஆம் ஆண்டு சிறு பிளவாண்டு என அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33% 1.25% குறைந்து வந்தது. அதனால் கூற்று சரி, காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 74. மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம். சரி, அப்போ அதிகமான இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் ஒடிசா. 75. பீமாறு மாநிலங்கள் என அழைக்கப்படுபவை எவை? அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். 76. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் 63.5 ஆண்டுகள் ஆவரேஜ். ஓகேவா, பெண்கள் அதிக நாள் உயிரோடு இருப்பாங்க ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஆவரேஜாக 63 வருஷம் சொல்கிறாங்க, அவ்வளோதான், 63. 77. மனித வளங்களை மேம்படுத்துவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகள் சமூக கட்டமைப்புகள் எனப்படுகிறது. புக்கில் உள்ளது தான். 78. தவறானது. 1976ஆம் ஆண்டு வரை கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கல்விக்கு பொறுப்பாகும். இந்திய கல்வி முறை 6 நிலைகளை கொண்டுள்ளது. ஓகே, தற்போது கல்வியானது பொதுப்பட்டியலில் உள்ளது அப்படிங்கிறது தான் ஆன்சர். கரெக்ட். பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? கனடாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது 79. செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கல்ல என கருதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். 80. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்ற கட்டுரை எழுதினது அம்பேத்கர். 81. சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர் மற்றும் அரசின் திட்டங்களை வடிவமைத்தவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். 82. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகம் VKRV ராவ் என்பவரால் எழுதப்பட்டது. கூற்று 2. இந்த புத்தகத்தில் இந்தியாவில் தனிநபர் வருமானம் மற்றும் கலப்பு பொருளாதாரம் பற்றிய முன்னேற்றத்தை விளக்கியுள்ளார். தவறு. ஓகேவா. ஸோ இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியாவில் தனிநபர் வருமானம் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைவுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பார். மைனஸை பற்றி தான் சொல்லியிருப்பார், முன்னேற்றம்லாம் இல்லை. 83. தவறானது எது? VKRV ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில் அமைந்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி கழகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் டெல்லியில் தான் இருக்குது. பொருளாதார வளர்ச்சி கழகமும் டெல்லியில் தான் இருக்குது. சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூரில் உள்ளது. கரெக்ட். 84. தவறானது எது? 1757ஆம் ஆண்டிலிருந்து 1813 வரை வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1813 டு 58 வரைக்கும் தொழில் மூலதன காலம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் சுதந்திரம் வரைக்கும் நிதி மூலதன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். 85 சொந்த சாகுபடி முறை அப்படின்னா ரயத்து வாரி முறை. ரயத்து அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். 86 சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 பங்கு அளவை மகாராஷ்டிரா மட்டுமே உற்பத்தி செய்கிறது. எத்தனை பேர் யூபின்னு போட்டிங்கன்னு தெரியலை. ஓகேவா, மகாராஷ்டிரா தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது அதுவே கரும்பு உற்பத்தினா நம்ம யூபி தான் சொல்லி ஆகணும். 87 இந்தியாவில் நைட்ரஜன் பயன்படுத்தி தயாரிக்கும் உரத் தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழில். எத்தனையாவது பெரிய தொழில்? 3வது பெரிய தொழில். ஏன்னா நைட்ரஜன் தானே, உரம்னாலே நைட்ரஜன் தானே. ஓகேவா, அடுத்தது 88 தவறான இணையது. குறு உற்பத்தி நிறுவனம் முதலீடு 25 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அது குறு உற்பத்தி நிறுவனம். சிறு உற்பத்தி நிறுவனம் அப்படின்னா 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும். சிறு அப்படிங்கிறது 25 டு 5 கோடி வரைக்கும். நடுத்தரம் அப்படின்னாலே 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும். ஓகேவா, 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் நடுத்தர உற்பத்தி நிறுவனம். குறு சேவை நிறுவனம் அப்படின்னா முதலீடு ரூபாய் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கும். 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். 89 சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று 1969ஆம் ஆண்டு 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. கூற்று 2 50 கோடிக்கு மேல் வைப்புத்தொகை கொண்ட வங்கிகள் ஆகும். கரெக்ட் தான். 50 கோடிக்கு மேலே வைப்புத்தொகை உள்ள பேங்க் எல்லாத்தையுமே நாட்டுடைமையாக்குறாங்க. ஒரு 14 பேங்க் 1969. 1980 என்ன பண்ணுறாங்க, ஒரு 8 பேங்க்கு. ஓகேவா, ஒரு 8 பேங்கை மட்டும் நேஷ்னலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 200 கோடி வைப்புத்தொகை கொண்ட வங்கிகளாக இருந்திருக்கும். ஓகேவா, 1 2 கரெக்டு. 90 தவறானது எது? 5 ஆண்டு திட்டங்கள். 5வது திட்டத்தில் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. 8வது திட்டத்தில் மனிதவள மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் தருவது. 3வது திட்டம் காட்கியல் திட்டம் என அழைக்கப்படுகிறது. 7வது திட்டம் புதிய பொருளாதார கொள்கை கிடையாது. 8வது 5ஆண்டு திட்டத்தில் தான் எல்பிஜி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 7வது திட்டத்தில் ப்ரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 91 10வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துவது. ஓகேவா, அதுக்கப்புறம் 92 ராஜதிராவகம் என்பது டேஸ் விகிதத்தில் கலந்துள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலத்தின் கலவையாகும். 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக்கு 1 பங்கு நைட்ரிக். ஓகேவா, ரேஷியோ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். 3:1 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. 93 தவறானது எது? சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு துணி சோப்பு. ஓகேவா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு குளிக்கிற சோப்பு, குளியல் சோப்பு. ஓகேவா, சோப்பு போட்டு குளிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டாசியம் சோப்பு போட்டு, பொட்டாசியம் குளிக்கிறோம், சோப்பு போட்டு குளிக்கிறோம். ஓகேவா, அதேமாரி சுவருக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு ஹை அப்படின்னு வந்துச்சுனாலே நீர்த்த சுண்ணாம்புன்னு அர்த்தம். சுவருக்கு சுண்ணாம்புலாம் தண்ணியாக தானே இருக்கும். கால்சியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றுக்கோளாறுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. துணிகளில் உள்ள கரையை நீக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. ஓகேவா, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. துணியில் உள்ள கரையை நீக்கிறது யார்? வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா தான். அதனால தான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, 94 தவறானது எது? சிலைகள் வார்ப்புக்கு ஆக்சிக்ளோரைடு தேவைப்படுகிறது. சிலைகள் வார்ப்பு அப்படிங்கிறது பாரிஸ் அந்த தான், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்குல்ல, அதுதான். ஓகேவா, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படிங்கிறது தான் அதுக்கும். கடின நீரை நன்னீராக்க சோடியம் கார்பனேட். ரொட்டி சோடா தயாரிப்பு சோடியம் பைகார்பனேட். ரொட்டியை வாங்கி பைக்குள்ளே போட்டு தானே வருவோம், அதான் பைகார்பனேட். முறிந்த எலும்புகளுக்கு மாவு கட்டு போட்டு விட்றாங்களே, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். ஓகேவா, CaSO4 1/2H2O. அதுவே CaSO4 2H2O அப்படின்னா அது ஜிப்சம். ஜிப்சமில் பாதி அளவு தண்ணி எடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பாரிஸ் சாந்து. 95 பினாப்தலின் சோதனையில் அமிலத்தின் நிறம் அற்றது. 96 தவறானது எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறைகளை தூய்மையாக்க, சிட்ரிக் அமிலம் உணவுப் பொருள்களை பதப்படுத்த, ஆக்சாலிக் அமிலம் இந்த படிகாரம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்க அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேவா, கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் உள்ளது. கரெக்டு. 97 கீழ்கண்டவற்றுள் எந்த உப்பு நீரில் கரையாது? சில்வர் குளோரைடு. 98 ஆல்கஹால் மற்றும் குளுக்கோஸ் ஆகியவை முறையே மின்சாரத்தை சுத்தமாக கடத்தாது, மின்சாரத்தையே கடத்தாது. 99 குளவி கொட்டும் போது நமது உடல் அதிகமான எரிச்சலை உணர்கிறது. இந்த அல்கலி என்ற காரப்பொருளினை நடுநிலையாக்க வினிகர் பயன்படுத்தலாம். ஓகேவா, அல்கலிங்கிறது காரம், அப்போ அமிலத்தை கூட சேர்த்தோம்னா நமக்கு நீராகும். ஓகேவா, அமிலமும் காரமும் சேர்ந்துச்சுன்னா அது தண்ணி தானே. ஓகேப்பா, அப்போ வினிகர் அப்படிங்கிற அமிலத்தை யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு என்பதன் வேதி வாய்ப்பாடு. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா NaOH அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி 90+ மார்க் எடுக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.